வணக்கம். நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன். ஒரு சிலருக்கு கடன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வரும். 1,00,000 கடன் வாங்குவாங்க, 10 லட்சம் கடன் வாங்குவாங்க, 1 கோடி கடன் வாங்குவாங்க. தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வட்டியாகவே கட்டி கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. அதே போல் இவர்களுக்கு கடன் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. இது பேங்காக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்களுக்கு அந்த கடனை கட்டவே முடியாது. இந்த மாதிரி நிலை உடையவர்கள் பெரும்பாலும் ரிஷப ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவான், கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். எனவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொடர் கடன் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கடன் முடித்தவுடனே இன்னொரு கடன் வாங்கிடுவாங்க. அதனால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அதிகமான கடன்கள் வாங்கக்கூடாது. அதற்கடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் தொடர் கடன் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான், கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானே. எனவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் ராசி அதிபதியும் கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதியும் ஒருவரே. எனவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் தொடர்ந்து கடன் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கடனை முடிப்பாங்க, மறுபடியும் வாங்குவாங்க. தான் சம்பாதித்த பெரும்பகுதியை இவர்கள் கடனாகத்தான் அடைப்பாங்க. மற்ற ராசியில் பிறந்தவர்களும் கடன் வாங்குவாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த கடனை கட்டிடுவாங்க. ஒரு சிலரும் கட்ட முடியாமல் போகலாம். அவர்களுக்கு வாஸ்து குறைபாடு இருக்கலாம், அல்லது ஜாதக குறைபாடு இருக்கலாம். ஆனால் ரிஷபராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய கடன்களாகும். நிறைய பணத்தை தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வட்டியாகவே கட்டி கொண்டு இருப்பார்கள். எனவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. நன்றி. வாழ்க வளமுடன்.